Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன செட்டிங் உங்கள் சேனலில் பண்ணீங்க வீடியோ அப்லோடு பண்ணல அப்படின்னா வியூஸு 100% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்ன செட்டிங் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, என்ன செட்டிங் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டுடியோ டெக்கரேஷன் லைட்டு ஒன்றும் ஷாக்கெல்லாம் அடிக்காது. ஸ்டுடியோ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த லைட்டை நான் வாங்கினேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, செல்வா விளாக்னு இருக்குது, செல்வா விளாக்ஸ் அப்படின்னு. அந்த செல்வா விளாக்ஸ் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த சேனலில் 6ஆம் தேதி அன்னைக்குன்னு ஈவினிங் 6 மணிக்கு வீடியோ பப்ளிஷ் ஆகும். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, இதோட ப்ரைஸு என்ன, எப்படி என்ன இது அப்படிங்கிறது வாட்டர் ப்ரூஃப் தான். ஸ்டுடியோலாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சேனலில் 6ஆம் தேதி அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு பாருங்கள், வீடியோ பப்ளிஷ் ஆகும். ஓகே, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செட்டிங்? நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணையில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதாவது டெஸ்க்டாப் மோடில் வச்சு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணையில், நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணையில் கிடையாது, டெஸ்க்டாப் மோடில் வச்சு அப்லோட் பண்ணையில் நிறைய விஷயம். ரெக்கார்டிங் டேட்டு கேட்கும், வீடியோ டைட்டிலு, இது வீடியோ லாங்குவேஜு, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் லாங்குவேஜு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும். கேப்ஷனு, ரெக்கார்டிங் டேட்டு, வீடியோ லொக்கேஷன், இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கையில் அந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அலோ எம்படிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிக் மார்க்கு இருக்கும், அலோ எம்படிங்னு இருக்கும். அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபீட் அண்ட் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாமா, அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் இருக்குல்ல, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல ஹோம் பேஜில், அந்த ஃபீடில் உங்கள் வீடியோவை கொண்டு போய் காமிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். அது ஆல்ரெடி டிக் மார்க்கில் தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணலையும் டிக் மார்க்கில் தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரீசனுக்காக தான். நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் போகணும், ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீடில் போய் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த டிக் மார்க்கு எடுத்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது, ப்ளஸ் என்ன ஆகாது, இப்போ நோட்டிஃபிகேஷன் போகாது, ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட்லையும் போய் காமிக்காது. இதை எடுத்து விடுறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். டிக் மார்க்கு கொடுத்தா நோட்டிஃபிகேஷன் போகும், அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இதுதான் பெனிஃபிட்டு. இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் போகாது, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட்லையும் போய் காமிக்காது. அப்போ என்ன செய்வாங்க அவங்க, நம்ம சப்ஸ்கிரைபரு இன்றைக்கி எது செல்வா டெக்கில் நான் எடுத்து விட்டு இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி செல்வா டெக் அப்படின்னு போட்டு தேடுவீங்க. செல்வா டெக்கில் இன்றைக்கி பப்ளிஷ் ஆன வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் போனிச்சுன்னா அதன் மூலியமும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை எடுத்து விட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகலை அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்ப்பீங்க, செல்வா டெக்கில் ஒரு வீடியோ கூட பப்ளிஷ் ஆகலை அப்படின்ட்டு செல்வா டெக்னு தேடுவீங்க. தேடி இன்றைக்கான வீடியோவை பார்ப்பீங்க, இல்லை சர்ச் ரேங்கிங்கில் நல்ல ஒரு சஜெக்ஷன் கிடைக்கும். இது மாதிரி திரும்ப திரும்ப ஒரு சில வீடியோக்கள் ஒரு 10 வீடியோ வரைக்கும் செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ, சாதாரண ஒரு வீடியோ ஆர்கானிக் வியூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலை தேடி பார்த்து வியூஸ் கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 10-4 வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் வியூஸ் போகாது, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் போகலை. அப்படின்னா நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட ஆர்கானிக் வியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு யூடியூபே அதை சஜெக்ஷனில் கொண்டு போவாங்க, ப்ரௌசிங் ஃபீச்சரில் கொண்டு போவாங்க, யூடியூபே ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீடியோவை. ஏன்னா எல்லாரும் தேடி தேடி வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? எந்த வீடியோ நிறைய யூடியூப் சஜெக்ஷன் பண்ணுவாங்கன்னா மக்கள் நிறைய தேடி தேடி பார்த்து பார்க்குற வீடியோக்கெல்லாம் சஜெக்ஷன் பண்ணுவாங்க, நிறையா ப்ரமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் மேபி இது ஒரு தவறான ஒரு செயல் தான் அப்படின்னா கூட யூடியூப் இந்த ஆப்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. டிக் மார்க் கொடுக்குறது, டிக் மார்க் எடுத்து ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. யூடியூபே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 வீடியோவுக்கு, ஒரு 10 வீடியோவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் சும்மாவே போகாது, இதை எடுத்து விட்டீங்கன்னா சுத்தமாக போகாது. ஓகேங்களா? ஆனால் தேடி பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஆர்கானிக்காக சேனல் இன்னும் வேறு லெவலில் க்ரோத் ஆகும். கண்டிப்பாக அந்த செட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா. இதோட அன்பாக்சிங் வீடியோவும் இந்த லைட்டோட அன்பாக்சிங் வீடியோவும் மறக்காமல் 6ஆம் தேதி 6 மணிக்கு செல்வா விளாக் சேனலில் பாருங்கள். நன்றி, வாழ்க தமிழ்.